வெல்கம் டு போடி RJ சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தண்ணி சாம்பார். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது சாம்பார் தூள் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நம்ம மல்லி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் துவரம்பருப்பு, நெக்ஸ்ட்டு அரை ஸ்பூன் ஜீரகம், நம்ம வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு ஒரு அரை ஸ்பூன், சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கொத்து, வத்தல் நமக்கு தேவையான அளவு, காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு. நான் காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்காண்டி 2 சேர்த்துருக்கேன். நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எல்லா கலர் ரெடிஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகு, அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். ஆறட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சாம்பார் வைக்கிற பாத்திரத்தில் துவரம்பருப்பை வேக வச்சிடலாம். தேவையான அளவு துவரம்பருப்பை எடுத்து நம்ம தண்ணியை ஊற்றி வேக வைக்கலாம். அதில் சாம்பார் வெங்காயம் ஒரு 15 வெங்காயத்தை முழுசாக அப்படியே போட்டுக்கோங்க. உங்கள் சாம்பார் வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் கூட நம்ம நறுக்கி போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 2 நல்லா சின்ன இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கோங்க. நமக்கு சாம்பாருக்கு என்ன காய் இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். நான் முருங்கைக்காயும் கேரட்டும் எடுத்திருக்கேன். இதில் வந்து நீங்கள் முள்ளங்கி, பீன்ஸு இல்லாட்டி வெண்டைக்காய் கூட நீங்கள் அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட எந்த காய் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம், கத்திரிக்காய் எல்லாத்தையும். இப்போது தேவையான உப்பு போட்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் ஒன்று நான் போடுறேன், நல்லா வாசமாக இருக்கும். தேவையான அளவு மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், அதையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இதில் ஒரு ஸ்பூன் நீங்கள் ஆமணக்கு எண்ணெய், அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பருப்பு சீக்கிரம் வெந்துடும். ஆமணக்கு எண்ணெய் நமக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம், நல்லா பவுடராக. இப்போ பாருங்கள் சாம்பார் நல்லா கொதிக்குது. இப்போ பருப்பெல்லாம் பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச பவுடரை போட்டுடலாம். எந்த அளவுக்கு வேணுமோ ஒரு 2 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். 2 இல்லாட்டி 3, நம்மளுக்கு எந்த அளவுக்கு சாம்பார் குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம பவுடர் சேர்த்துக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எந்தளவுக்கு நம்ம தண்ணி வேணுமோ சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சாம்பார்னால உங்களுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும். உங்களுக்கு பருப்பெல்லாம் உங்களுக்கு மலர்ந்தால் போதும், ரொம்பலாம் வேகணும்னு இல்லை. கொஞ்சம் நல்லா மலர்ந்து நமக்கு ரொம்ப குழையாமல் இருந்தால் அதுதான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அரிசி களைஞ்ச தண்ணி இருந்தால் அதையே சேர்த்துக்கங்க நீங்கள், இதோட நல்லாயிருக்கும் உங்கள் டேஸ்ட்டு. இப்போ நல்லா கொதிக்க விட்டுருங்க. சாம்பார் வந்து நல்லா கொதிக்கட்டும். எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம் சாம்பாரை. நீங்கள் குக்கரில் இந்த பருப்பு, வெங்காயம், தக்காளியை மட்டும் வேக வச்சு அதில் ஆமணக்கு எண்ணெய், மஞ்சத்தூள், உப்பு இதை மட்டும் போட்டு நீங்கள் வேக வச்சிடலாம். இல்லாட்டி இந்த மாதிரி பாத்திரத்துலேயும் நாம் கொதிக்க விடலாம். ரெண்டுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ அதில் ஒரு 2-3 பூண்டை 1-2 நசுக்கி நான் போட்டிருக்கேன். அது நல்லா உங்களுக்கு கம்மன்னு இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பார் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் வெங்காயம் அந்த முழுசாக இருக்கும் நமக்கு சாம்பார் வெங்காயம், அது கரண்டியில் லேசாக நசுக்கி விட்டுக்கோங்க. அதோடய ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு சாம்பாரில் போகும்போது நல்லாயிருக்கும். இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு தாளித்து கொட்டிடலாம். இப்போது ஒரு தாளிப்பு கரண்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து, மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன், வத்தல், அது குண்டு வத்தல் இருந்தால் நல்லாயிருக்கும், சும்மா ஃப்ளேவருக்காக வேண்டி அது ஒரு 3 போட்டுக்கோங்க. பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி இருந்தால் அதையும் ஒரு கொத்து போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை கொட்டிக்கலாம் சாம்பாரில். கொட்டினோன்னு அப்படியே மூடிடுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து சாம்பாரில் உங்களுக்கு மிக்ஸ் ஆகும். இப்போது சூப்பரான நமக்கு தண்ணி சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. புளி ஊற்றின பிறகு ரொம்ப கொதிக்க விடாதீங்க. 2 கொதி தான் கொதிக்கணும். அதுக்கப்புறம் தாளித்து ஊற்றி நம்ம இறக்கி வச்சிடலாம். இந்த சாம்பாரோட சாதத்தில் நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசைக்கெல்லாம் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.